மொக்க பழனியப்பனுக்கும் ஆனந்தாயிங்கிற பொன்னாந்தாளுக்கும் 1748 டிசம்பர் 15ஆம் தேதி மாமன்னர் மருது பெரிய மருது பிறந்தார். அதுக்கப்புறம் 5 ஆண்டு கழிச்சு தான் 1753 தான் மாமன்னர் சின்ன மருது பிறந்தார். 5 பெரிய மருதுக்கு வெள்ளை மருது பாண்டியர்னு பேர். அவரோட சின்னதாக இருப்பார் தான் இவருக்கு சின்ன மருதுன்னு பேர் வச்சாங்க. ஆமாம், ஐயாவை 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கில் போட்டாங்க. ஏன் தூக்கில் போட்டாங்கன்னு தெரியுமா? காளையார் கோவிலை தகர்த்துவதாகவும் மக்களை கொல்லுவதாகவும் ஆங்கிலேயன் போட்ட திட்டம் தகவல் தெரிஞ்சு தஞ்சம் என்று வந்தவரை தாய் போல ஆதரித்து வஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அறம் காக்கும் மக்களிடம் பார்த்த விந்தையை சொல்லட்டுமா? அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே பார்த்தேன் விண்ணிலே. கடல் தாராட்டுது, தன்மானம் உள்ள மக்களை பாராட்டுது. கடல் தாராட்டுது, தன்மானம் உள்ள மக்களை பாராட்டுது. வானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது. வானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது. பல வழக்க வந்து தமிழர் பேராட்டுது, பல வழக்க வந்து தமிழர் பேராட்டுது. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. தலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு, அதில் மணக்க வரும் அழகு கடை இருக்கு. மலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு, அதில் மணக்க வரும் அழகு கடை இருக்கு. வான் இருக்கு, வண்ண மயில் இருக்கு, செந்தேன் இருக்கு, வீர செயல் இருக்கு. வான் இருக்கு, வண்ண மயில் இருக்கு, செந்தேன் இருக்கு, வீர செயல் இருக்கு. அதிசயம் அப்படி அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே. சந்தனம் மரக்கிளையும் தமிழ் கடலும் தமிழ் சந்தம் இசைத்து பெண்கள் கவர்ந்து வரும். செந்தாலை மலர் தொட்டு மனம் கவர்ந்து வரும். அங்கே சந்தனம் மரக்கிளையும் தமிழ் கடலும் தமிழ் சந்தம் இசைத்து பெண்கள் கவர்ந்து வரும். செந்தாலை மலர் தொட்டு மனம் கவர்ந்து வரும். அங்கே தங்கிட நிலவும் இல்லை, பொங்கிட கடலும் இல்லை, சற்று நேரம் கூடவே மறைவதில்லை. அங்கே தங்கிட நிலவும் இல்லை, பொங்கிட கடலும் இல்லை, சற்று நேரம் கூடவே மறைவதில்லை. நம்மை கடுவிட என்ற நேரம் வருவதில்லை, நம்மை கடுவிட என்ற நேரம் வருவதில்லை. அதிசயம் மண்ணிலே, அது அப்படியே நிற்கிறே கண்ணிலே. இப்படி அதிசயம், எண்ணற்ற அதிசயங்கள் இந்த வாழ்வில் திகழ்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட அதிசயம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அற்புதமான அன்பான உண்மையிலே மிக சிறப்புக்குரிய அருமையான ஒரு ஊர் வரிச்சூர். என்கிட்ட அந்த வரிச்சூர்ல மிகப்பெரிய ஜாம்பவ நாடக உலகத்திலேயே அன்பு அப்பா. அவரை நான் பார்த்தது கிடையாது, நேர நாடகத்தில் பார்த்தது கிடையாது, யூடியூப்ல மட்டும்தான் பார்த்துருக்கேன். இருந்த போதிலும் கூட அவர் இருந்த இந்த மண்ணிலே எங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை நல்கிய அன்பு அண்ணார் எஸ் செல்வராஜ் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்த ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ
செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் எமது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட அழகான அற்புதமான இந்த வனத்தை பார்த்தாலும் கூட அழகான இந்த குறிஞ்சி நிலத்திலே அற்புதமான இந்த வனத்திலே பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற அதிசயங்கள் திகழ்ந்திருந்தாலும் கூட இந்த அதிசயத்தின் வாயிலாக இந்த இடத்தை நாம் எவ்வாறெல்லாம் வர்ணிக்க வேண்டும். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும். அப்படி இறைவன் அருளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அச்சத்தை மறந்து வாழ்விலே உச்ச நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி உச்ச நிலைக்கு சென்றால் வாழ்விலே வெற்றியை அடையலாம் என்று பார்க்கின்ற பொழுது அச்சம் என்பது மடமையடா அஞ்சலத்தில் வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிக்காய் அஞ்சலத்தில் ஓரலுக்கு அடைந்திருக்க வேண்டியேன். அஞ்சலஞ்சல் என்றநாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இவ்விடத்திலே அழகான இந்த வனத்திலே இசைமாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடுபுரத்திலே வந்திருந்தாலும் வாழ்வில் வெற்றி என்னும் அழகான இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இந்த அழகான இந்த வனத்தை பார்த்தால் பூத்துக் குலுக்கும் இந்த பூஞ்சோலையின் மத்தியிலே அழகான இந்த நாணல் கூட்டங்களுக்கு மத்தியிலே அழகான நல்ல அருகம்புல் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது
நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதை கண்டு நல் அருகமுள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் ஓடுவதை கண்டு பூத்து குலுங்கும் இந்த பூஞ்சோலையில் அழகான இல்ல அந்த அதிகாலை வேளையிலே பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே அமுதமலை பொழிந்தாலும் அப்படிப்பட்ட அமுதங்களே சூழ்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான வனமாக தெரிகிறது இந்த வனம். இப்படிப்பட்ட இந்த வனத்தை கண்டவுடனே ஆனா இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு வரிச்சோருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எந்த ஊர்லயும் முருகன் வந்த உடனே ஆரத்தி எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அதே போல தீபாராதனை காட்டி அதன் பிறகு வேடன் ரூபத்தில் வரும் பொழுது முருகப்பெருமானை தரிசனம் செய்து அதுக்கப்புறம் இப்படி கலையுள்ள ஏரியா நம்ம ஏரியாவை பொறுத்தவரை கலையுள்ள என்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட கலையுகம் பொருந்திய அற்புத அன்பு அப்பா வரிச்சூர் பழனியப்பன் அப்பா அவர்கள். ஏனென்றால் கலையுகத்திலேயே ஒரு நாடகத்துல திசையை மாற்றி இப்படித்தான் செல்ல வேண்டும் ஒரு வழிவகுத்து கொடுத்தவர் அன்பு அப்பா அவர்கள். அப்படிப்பட்ட அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றியும் நன்றி கடந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது பூஞ்சோலையில் இந்த பூத்து குலுங்கும் இந்த பூ மாலைகளை பார்க்கின்ற பொழுது முருக பக்தர்கள் சார்பாக எமக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவருக்கும் அனைவருக்கும் எமது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்படிப்பட்ட அழகான இந்த பூஞ்சோலையிலே பூத்து குலுங்கும் இந்த பூஞ்சோலையை பார்க்கின்ற பொழுது பூ மாலையை
இந்த கானத்தை பாட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்த சிலையாக நிற்பது எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது இவள் ஆடுகின்ற நடனம் என்ன அபிநயம் காட்டுகிறாள், என்ன அபிநயத்தோடு ஆடுகிறாள். அப்படி அபிநயம் பாடுகின்ற இவள் அழகின் வெளிகளை நாம் எவ்வாறெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அலங்கார பூஷணம், ஆடம்பர விக்கிரகம், பத்திரை மாட்டு பெண்ணினால் உறுத்தி வாத்தி எடுக்கப்பட்ட சித்திரை பதுமையாக வல்லவா இவரில் இருக்கல. இப்படிப்பட்ட இவள் வருகின்ற பொழுது அபிநய சுந்தரியாக வருகிறாளே, அப்படி அபிநய சுந்தரியாக வருகின்ற இவள் அழகை பார்க்கின்ற வெளிகளிலே அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கடலில் ஊதுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கடலில் ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இந்த வீணையில் சுதி மூட்டுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இந்த வீணையில் சுதி மூட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கடலில் ஊதுகிறாள். காதலிக்கின்ற கண்கள் இரண்டு இரண்டு என்று பார்த்தாலும் முக்கடலிலே முத்தெடுத்து முங்கினிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே. கற்பனையால் கடல் வைத்து கலைஞர்களை எல்லாம் கடல் போல முன்பு அமர வைத்து அந்த கண்ணியரை இங்கு ஆடவிட வேண்டும். அப்படி ஆடவிடுகின்ற அலையிலே அனைவரும் மயங்கி நிற்க வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த இடத்தை மூன்று தமிழும் ஒன்றாக மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ பூமீட்டு வடிவந்த மன்னவனோ, நீ பூமீட்டு வடிவந்த மன்னவனோ, நான்கு குணம் சேர்ந்ததும் பெண்ணிடமோ,
சுப்பிரபாதம். யார் நீங்க? யாரு நீ? போகுது போகுது என்று தாங்கள் வேகமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன? எனக்கு சொந்தமானது உள்ள போனது. வாழ்க்கை எல்லாத்துக்குமே சொந்தமானதுயா. உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொந்தமானது? சொந்தமானதா? சொந்தமானதா? அழகான சொந்தமான். ஓ, மான் எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு இடையில. வெள்ளிமலைக்கு இடையில பார்த்த வேடுவர் நீங்க. மானை கையோட பிடிச்சிருக்க வேண்டியதானே? பிடிக்கலாம்னு நினைச்சேன். அந்த மான் குட்டியை விளையாட விடலாம் அப்படின்னு விளையாட விட்டேன். அப்படிப்பட்ட மான் இந்த இடத்துக்குள்ள உங்க இடத்துக்குள்ள. மானை விளையாட விடுறதுக்கு இடம்னு ஒண்ணு இருக்கு, விளையாட்டு மைதானம்னு. அங்க போய் விளையாட விடணும். காட்டுக்குள்ள விளையாட விட்டா அது அங்கேயும் போகத்தான் செய்யும். அது வேற எங்கேயும் போயிருந்தா வேணாலும் ஓடி இருந்தா அந்த மான்குட்டிய சரி வந்தவன வேலையை முடிச்சலாம் முடிச்சிருப்பேன். ஆனா அது பார்த்த பார்வை, அது நோக்கி அந்த நோக்கம் இவற்றையெல்லாம் பார்த்துட்டு அந்த மான்குட்டிய கொஞ்ச நேரம் அப்படியே துள்ளி 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 விளையாட விட்டனியா. நீ சொல்றதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனா மான் ஓடி வந்ததெல்லாம் உண்மைதான். நான் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டேன். பார்த்தது நீங்க தானே, அப்படிங்கிறப்ப மான் உண்மையாத்தான் இருக்கும். ஆனா ஓடி வந்தமா நீங்க தான் போச்சு சொல்லி வந்தீங்களா, அதுதான் தப்பு. மான் வரல போயிட்டாங்க. மான உள்ள போயிருக்கு. உள்ள போன மான்குட்டிய கை பிடிக்கிறீங்க, வேலை கை பிடிக்கிறீங்க. வைக்க கூடாதா? நான் யாரு தெரியுமா? என்ன செய்வா? நான் யார் எவரும் தெரியாம ஓடிட்டு இருக்கேன். மானிங்க வரல, மானிங்க வந்திருக்கு. அடிச்சு மூக்க துப்பி விடுவேன். நீ துப்புறது என்ன பண்ணுவேன்? மான் வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் வீண்வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. காது கடிச்சு விடுவேன். நீங்க தான் பண்றீங்க வீண்வாதம். என்ன நீ வீண்வாதம் பண்ணிட்டு இருக்க? மான் வரலன்னு சொல்லிட்டேன். மான் வந்திருக்கு. உள்ள இந்த பழக்கம் தானே மானை பாத்துக்கிறீங்களா? ஆமா. நீங்க தேடி வந்த மான் ஆண் மாடா பெண் மானா? பெண்மா. குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா? குட்டி போடாத மானையா. அது எப்படி குட்டி போடாத மானு சொன்னீங்க? குட்டி போட்ட மானா தான் விட்டுட்டு போயிருந்தா. குட்டி போடாத மான் ஏன் சொன்ன தெரியுமா? ஓடும் பொழுது குட்டிகள் வருகிறது அப்படின்னு பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்தா அது குட்டி போட்ட மான். குட்டி ஓடாத மான் ஒரே போக்கு, சித்தன் போக்கு சிவன் போக்கு ஒரே போக்குல போயிட்டு இருக்கீங்க. இந்த மான் குட்டி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அதே போல ஒரே போக்கா போனது. ஒரே போக்கா? ஆமா. சரி, மானை பாத்துக்கிறீங்கல்ல, மான் உங்களுக்கு சொந்தமான மானா? எனக்கு சொந்தமான மான். சொந்தமான மான்? ஆமையா. அப்ப நீங்க வளர்த்த மான்? எனக்கா வளர்க்கப்பட்ட மானையா? நீங்க வளர்த்ததா இல்ல வளர்க்கப்பட்டதா? எனக்கு வளர்க்கப்பட்டது. வளர்க்கப்பட்டது. ஆமா. ஆனா நீங்க வளர்க்கல. இங்க பாருங்க, தானே வளர்த்து தானே அனுபவிக்கலாம் ஐயா. சரி, இப்ப நான் கேக்குற மானை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க? மானை பிடிச்சு பக்கத்துல இருந்து பார்த்து 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 ரசிச்சு வெக்கத்துல சிரிக்க அந்த மான்குட்டிக்கு விவரம் தெரிஞ்சலாம் கொடுக்கலாம். ஆமா. ஒரு வாயில்லாத ஜீவனை துன்புறுத்துறதே தப்பு. அது பக்கத்துல உட்கார வச்சு அதை கட்டி பிடிச்சு அதுக்கு வேணுங்கிறத செய்வீங்களா? ஆமா. சரி, நான் கேக்குறேன், ஒரு சிங்கத்தை பிடிச்சிருக்க வேண்டியதானே? எங்க அம்மா பிடிச்சு வச்சிருக்காங்களையா? ஏன் நீங்க பிடிச்சா? இங்க பாருங்க, என் அம்மா பிடிச்சது நீங்க பிடிக்க கூடாது? எங்க அம்மா பிடிச்சு வச்சிருக்க பிறகு நான் அதை போயிட்டு பக்கத்துல. சரி, வேணாம், ஒரு கரடியை பிடிக்க வேண்டியதானே? தாயத்தை வச்சு அதை பொழைச்சிக்கலாம்ல? தாயத்தை வந்து அதை பொழைச்சிக்கலாம்ல? தாயத்தை வச்சு கரடியை வந்து நான் நினைச்சேன் பிடிச்சிருந்தேன். அப்போ இந்த மான் வந்து விசித்திரமான வித்தியாசமானதையா? அப்பனா உங்களுக்கு அபூர்வமான மானு. அப்ப மான் தான் வேணும். மான் தான் வேணும். சரி, இருக்கட்டும். உங்க அப்பா பேர் என்ன? சடையன் வேடுவன். சடை மகனா? ஆமையா. ஏப்பா முதவே சொல்லக்கூடாதா சடையன் மகனு? தெரியுமையா? அடையாப்பா, நீ வேற பாப்பா முதல்ல. சடையாணி மகன் சொல்லியிருந்தா இந்த வீண் வாதம் வந்திருக்குமா உங்களுக்கு? எங்க அப்பா உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆனா தெரியுங்க. தெரியாதவங்க யாரையா இருக்க முடியும்? அள்ளி கொடுக்கக்கூடிய மனுஷன் இல்லையா? ஆமா, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். தங்கமான ஆளுங்க அப்பா. எங்க அப்பா தான். ஆமா, உங்க அப்பா இந்த டாஸ்மார்க்ல சுண்டல் விற்கிறது தானே? சுண்டல் விற்கிறது. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு? வெள்ளிமலைக்கு எவ்வளவு? வெள்ளிமலையா? ஆமா. அப்ப அந்த சடையாண்டியா இருக்கும் போல. சடையாண்டி இல்ல, நான் சொல்ற சடையாண்டி. சடையை விழிச்சு விட்டாருன்னு வச்சுக்கலேன். சடங்காங்கில ஒருத்தர் இருக்காரு. சடையாண்டி. அப்படியா? சடை என்ன உங்களுக்கு ரொம்ப பழக்கமா? ரொம்ப பழக்கம். ஆமா, அதனாலதான் உங்களுக்கு அந்த ஞாபகம். உங்க அப்பா பேரு சடையாண்டி, சடையன். அம்மா பேரு சடைச்சி. ஓ, இதுக்கு முன்னால வேட்டையான அனுபவம் இருக்கா? இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னால நீங்க வேட்டையானது கிடையாது? இன்னைக்கு தான் வந்தேன். இல்ல, இதுக்கு முன்னால மானை பிடிச்ச அனுபவம் இருக்கா? மான் ஒண்ணு இருக்குல்ல? இருக்கு. அம்மா, இப்ப அந்த மான் இருக்கும்போது இந்த மானுக்கு எதுக்கு ஆசை? அட, அந்த மானோட இந்த மானம் பக்கத்துல ரெண்டே ஒண்ணா வைக்கணும். ரெண்டே ஒண்ணா வச்சு நீங்க பார்த்து அழகு பார்த்து அழகு பார்க்கணும்யா. சரி, இருக்கட்டும். உங்க அண்ணன்? எங்க அண்ணன் கணேச வேடுவன்.
தம்பி மணிகண்ட வேடுவன். பரவாயில்ல, என் குடும்பமே வேட்டைக்கார குடும்பம் தான். வேட்டைக்கார குடும்பமே எங்கதான்? ஏன்னா நெத்தியில போட்டிருக்கிய சிவசின்னம் அதுல தெரிஞ்சு வச்சு நீங்க நம்ம இனத்தை சேர்ந்தவர்னு. சரி, இவ்வளவு தூரம் கேக்குறீங்களே. இனம் இனத்தை காக்கும், வேலி பயிரை காக்கணும். சரி, இந்த இவ்வளவு கேக்குறீங்களே, உங்க அப்பா பேரு என்னையா? எங்க அப்பா யாரும் தெரியாதா? உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் நம்பிராசன். நம்பியா? ஆஹா, எங்க அப்பா எங்கேயோ வட்டிக்கு வாங்கியிருப்பேன் போல இருக்கு. நம்பிராஜன்? ஆமா. உங்க அம்மா பேரு? எங்க ஆத்தம்மா வட்டிக்கு வாங்கியிருக்கு. உங்க அம்மா பேரு என்னையா? ஏன் என்னைய அடிக்கிற மாதிரி கேட்கிற? இல்லையா, உங்க அம்மா பேரு என்ன? நங்கை மோகினி. நங்கை மோகினி? ஆமா. ஏன் நம்பிராஜன்? ஆஹா, உண்மையிலே வட்டிக்கு தாண்டா வாங்கியிருக்கேன் போல இருக்கு. நம்பி இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்காரப்பா. யாரு? நம்பிராஜன். நம்பிராஜன் பக்கத்து வீட்டுக்கார. பக்கத்து வீட்டுக்காரா? பக்கத்துல வாழை குடி இருக்கிறாரு. நீங்களா? ஆமா. அப்ப நம்பியை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப யாருன்னு தெரியாது? தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன்ற அப்புறம் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தது இல்லை இருந்தால. பார்த்தது இல்லையா? நிஜமா? சத்தியமா. சின்ன வயசுல இருந்து பார்த்தது இல்லையா? யாருன்னு தெரியாது. நம்பி நங்கை அவங்க கூட 7 பிள்ளையா? ஆமா, இருக்காங்க. 7 பேர் இருக்காங்களா? இருக்காங்க. கொஞ்சம் பாத்துங்களேன். மேல 3 பேர், கீழே 3, நடுவில் இருக்க பாத்தீங்களா? இருக்கா. சேட்டைக்காரங்க. அவங்க பயங்கர சேட்டை. இருக்கா. என்ன பண்ண தெரியுமா? சொல்றது மாதிரியே சொல்லுவேன், இன்னிட்டுவா அப்படி எல்லா வேலையும் பாக்குறது இந்த நடுவில் அந்த மட்டும் செய்வாங்கல்ல. அவன் பண்றது யாருக்கும் தெரியாத மாதிரி தெரியும். ஆனா தெரியும் ஆனா தெரியாம செய்யணும்னு அவருக்கு நினைப்பு. சரி, இப்ப என்ன இருக்கு? மாப்பிள்ள யாரையா மாப்பிள்ள? என்ன தெரியலையா ஐயா? சத்தியமா தெரியல. கண்ணுல இருந்து வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேயா, நீதான் என் மனசுல. அப்ப சின்ன வயசுல 2 பேரும் ஆனா மூத்திரம் பிடிச்சி விளையாடுவோமே. ஆட திண்ணைய பிடிச்சி அப்படிதான் பிடிச்சி நடக்கும்போது நான் வந்து உங்க கையை பிடிச்சி நடந்தேன். மீன் பிடிக்கும் போது கூட கழுத்து பண்ணி பிடிச்சு விளையாடுறோம்ல. அப்புறம் மூத்திரம் பெய்யும் போது மூத்திரம் பெரிச்சா போதல, ஏன் மூத்திரம் பெரிச்சா போதாங்க. அப்ப சின்ன வயசுல பார்த்தோமா அப்படியா? அப்ப நீங்க மாடு தேடி வரல, கண்டனியா? தங்கச்சியை தேடி வந்திருக்கிய. தங்கச்சி தான் மாப்பிள்ள தேடி வந்தேன். மாப்பிள்ள முதல்ல தங்கச்சியை தேடி வந்தேன்னு சொல்ல அவனுக்கு பிரச்சனை வந்திருக்குமா? இப்ப நான் என்ன சொல்றேன், வேற மாதிரி விரட்டுங்க, வர்றத பிடிங்க. போமா